ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் வசனம் 13 வசனம் மற்றும் 14 வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிப்போம். ஒரு முறை அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரியாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலோமியும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் சலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 14 வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸோ நம்ம வாசிச்ச இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அதாவது அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். ஆனால் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயின் பெயர் எழுதப்பட்டிருக்கு. நிறையா ஸ்திரீகள் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய பெயர் மற்றும் அங்கே ஹைலைட்டட் ஆகிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் தாயாகிய மரியாள். ஸோ இன்னைக்கு மரியாளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு மரியாளை குறித்து 6 விஷயங்களை உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டீச் பண்ண போகிறேன். நல்லா கவனிக்குங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, வேதத்தில் நான் அவங்கள பற்றி இல்லாததை சொன்னால் தப்பாக போதிச்சேன்னா நீங்கள் என்கிட்ட டிபேட் பண்ணலாம். அதற்கு உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. நானும் டிபேட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஆனால் வேதத்திற்கு வெளியே இருக்கிற மரியாதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா நான் வேதத்திற்கு வெளியே இருக்கிற மரியாதை நான் என்ன பண்ணுறது கிடையாது, நம்புறது கிடையாது. ஐ எம் ஒன்லி பைபிள் பிலீவர். அதனால் வேதத்திற்கு வெளியே போயிட்டு மரியாதை இதை செஞ்சாங்க இப்படி அப்படியெல்லாம் என்கிட்ட டிபேட் பண்ண தேவை கிடையாது. நான் பண்ணவும் போகிறது கிடையாது. அப்படி பண்ணால் அது ரொம்ப வல்கராக இருக்க போகுது. அப்படி தான் இருக்கும். அதனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மரியாள் அம்மாவை குறித்து, அதாவது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மரியாளை குறித்து, அவங்களுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட அந்த மரியாளை குறித்து உங்களுக்கு இன்றைக்கு நான் போதிக்க போகிறேன். 6 விஷயங்களை எழுதிட்டு வந்திருக்கிறேன். 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதை டீச் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரு கேள்வியோட நான் துவங்கலான்னு இருக்கிறேன். இந்த கேள்வி குறிப்பாக யாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையினருக்கு இந்த கேள்வி. மரியாள் கடவுளா? கேள்வி. ஸோ என் பாயிண்ட்டு, அதற்கு பதில் தான் என் பாயிண்ட்டு. மேரி இஸ் நாட் காட். மரியாள் கடவுள் கிடையாது. இது கிறிஸ்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ரோம கத்தோலிக்க சபையில் இருக்கிற பல கோடி பேருக்கு இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா மரியாளை அவர்கள் கடவுளாக பார்க்கிற வாசை. இது அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. என்னுடைய கேள்விக்கு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, மரியாள் கடவுள் கிடையாது. மேரி இஸ் நாட் காட். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நான் சொல்கிறது உண்மையானு உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் போப்பாண்டவர்கிட்ட கேட்டாலும் சரி, போப்புங்க அவர்கிட்ட கேட்டாலும் சரி, அல்லது நீங்கள் போகிற அந்த சபையில் இருக்கிற பாதிரிமார்கிட்ட கேட்டாலும் சரி, ஃபாதர்ஸ் கிட்ட, அவங்க சொல்லுவாங்க. என் வார்த்தைகளை கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கத்தோலிக்க சபையில் பணியாற்றுகிற அந்த பாதிரிமார்கள்கிட்ட கேட்டாலும் சரி, போப்பாண்டவர்கிட்டே நீங்கள் கேட்டாலும் சரி, மரியாள் கடவுளான்னு நீங்கள் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்லை, 100% சொல்லுவாங்க மரியாள் கடவுள் இல்லைன்னு தான். ஒருவேளை யாருன்னா ஆமான்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நான் டிபேட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் 100% என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வேதாகமத்தின் கடவுள் யாருன்ட்டு நான் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஏக தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், வணங்குறோம். 3 persons but 1 in essence. 3 நபர் ஆனால் சாராம்சத்தில் ஒருவர். இந்த திருத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டுங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்பயோ சொல்லியிருக்கிறேன். திருத்துவத்தை குறித்தெல்லாம் 100% யாருமே என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ஓரளவுக்கு திருத்துவத்தை குறித்து பலர் என்ன பண்ணுறாங்க, புரிய வைக்க பிரயாசப்படுறாங்க. நிறையா அவங்க டீச் பண்ணுறாங்க. அது போலவே நானும் கூட எழுதிட்டு இருக்கிறேன்.
இந்த திருத்துவத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கலான்ட்டு என்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக. ஏன்னா என்ன 3 நபர்ன்றீங்க ஆனால் ஒன்றுன்றீங்களே, அது எப்படின்ட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இல்லைங்களா? ஸோ தட் எழுதிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, வேறு எப்போனா போதிக்க போகிறேன். இப்போ போதிச்சுன்னா மரியாதை குறித்து நம்மளால் தியானிக்க முடியாது. ஸோ காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஆகிய திரியேக தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வணங்குறோங்க. காட் இஸ் ஒன் இன் எசன்ஸ் என்றதை ஒருபோதும் மறந்து போகாதீங்க. ஸோ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப்போது மரியாள் கடவுள் இல்லைன்ட்டு இவ்வளோ கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கோடிக்கணக்கான ஜனங்க இன்னைக்கு மரியாள் கடவுள்ன்ட்டு வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் பாதர் யாரையோ போப்பாண்டவரையோ இன்னும் வேதத்தை அறிந்த கத்தோலிக்க விசுவாசிகளை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மரியாள் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாயில் சொல்லுவாங்க, உதட்டில் சொல்லுவாங்க மரியாள் கடவுள் இல்லைன்ட்டு. ஆனால் அவங்க ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய செயல்முறையெல்லாம் அதற்கு அப்படியே முரண்பாடாக இருக்கும். பட் த ஆக்ஷன்ஸ் ப்ரூவ் ஆன் த கான்ட்ரரி. அதாவது மரியாள் கடவுள் கிடையாது, ஆனால் மரியாளுக்குன்னு ஒரு கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் மரியாள் என்ற அந்த ஒரு சிலையை வைப்பாங்க. அந்த சிலைக்கு முன்பதாக முழங்கால் படிடுவாங்க. அந்த சிலைக்கு முன்பதாக நின்று கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? ரோம கத்தோலிக்க சபையிலலாம் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு முன்பதாக பூவு, ஈவன் சிவாஜி நகரில் வெஸ்லிகா சர்ச்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேளாங்கண்ணிலெல்லாம் பூ, கேண்டல் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கொளுத்துவாங்க. வருடந்தோறும் மேரிஸ் ஃபீஸ்ட், மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. கொடி ஏற்றி 9 நாள் தேர் இசுப்பாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது? மரியாள் கடவுள் இல்லை, ஆனால் அவங்களுடைய செயல்கள் எல்லாம் அவங்கள கடவுளாக தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க காட்டுறாங்க பாருங்க. எங்கேயோ அவங்களுடைய இருதயத்தில் அவங்களுக்குன்ட்டு ஒரு இடத்த ஒதுக்கி வைத்து அவங்கள கடவுளாகத்தான் இவங்க பாவிக்கிறாங்க, வணங்குறாங்க, ஆராதிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. எதில்? கிரியையில். ஆனால் வாயில் என்ன சொல்கிறாங்க, மரியாள் கடவுளெல்லாம் கிடையாது, அவங்கள நாங்கள் வெறும் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப். மரியாள் கடவுள் இல்லை. வேதத்தில் எங்குமே மரியாள் கடவுள்னு சொல்லப்படல. கடவுள் இல்லைன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ப்ரூவ் பண்ண முடியாத வாசத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க கடவுள் இல்லைன்ட்டு. ஆனால் அவங்களுடைய செயலில் அவங்க கடவுளாக என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆராதிக்கிறாங்க. நம்பர் 1, மேரி இஸ் நாட் காட். நம்பர் 2, பிரீஃபாக தான் போகிறேன். நம்பர் 2, மேரி டிட் நாட் பெர்ஃபார்ம் எனி மிராக்கிள். அதாவது மரியாள் எந்த விதமான அற்புதத்தையும் செய்யவில்லை அக்கார்டிங் டு பைபிள். ஏன் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்திற்கு வெளியே மரியாள் பல அற்புதங்கள் செய்ததாக என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க, நம்பப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இந்தியாவில் எடுத்துக்கினாலே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோயில் கட்டியிருக்கிறாங்க மரியாளுக்கு. அந்த கோயில் பேரை பார்த்தீங்கன்னா அவங்க செய்த அற்புதத்தை மையமாக வைத்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். அந்த கோயிலுடைய பேரை இந்த மரியாள் என்று சொல்லுவாங்க, அவங்க செய்த அற்புதத்தை வைத்து, இல்லைங்களா? வேளாங்கண்ணி அந்த கோயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் மரியாள் யாரோ ஒரு ஷெப்பர்ட் பாய்க்கு, ஆடு மேய்க்கிற பையனுக்கு என்ன இருக்கிறாங்க, ஆடு மேய்க்கிறவனா அவனுக்கு காட்சி அளித்து அவன் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுக்கு பால் இல்லைன்ட்டு பால் கேட்டு இருக்கிறாங்க. அந்த பையனும் பால் கொடுத்ததாகவும் இதை இவன் மரியாதை பார்த்ததாகவும் ஊரெல்லாம் போய் சொன்னதாக நம்ம வாசிக்கணும். கட்டுரையில் எழுதியிருக்கிறாங்க, ரோமன் கேத்தலிக் சர்ச்சோடைய கட்டுரையில். இன்னொரு சம்பவத்தில் மரியாள் இந்த சப்பானிக்கு காட்சி அளித்ததாகவும் அவங்ககிட்ட நெய் கேட்டதாகவும் அந்த பையனுக்கு அற்புதம் செய்ததாகவும் அந்த சப்பானிக்கு கால் கொடுத்ததாகவும் அவன் ஊரெல்லாம் போய் இதை சொல்லி அங்கே மரியாளுக்கு ஒரு கோயிலை கட்டினதாகவும் நம்ம வாசிக்கிறோம். அந்த கோயில் தான் வேளாங்கண்ணியில் இப்போ இருக்குது. அந்த கோயில் கிடையாது,
ஏன்னா அதற்கப்புறம் 16th செஞ்சுரியில் இது நடந்தது 14ஆம் நூற்றாண்டு. 200 வருஷத்துக்கு அப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த போர்ச்சுகீஸ்லேருந்து கப்பலை வந்துட்டு இருந்துக்கிறாங்க. அந்த கப்பல் வந்து ஒரு பெரிய புயலில் வந்து சிக்கிக்கொள்ளுது இல்லைங்களா. அப்போது அங்கே கப்பலில் இருந்தவங்கெல்லாம் மரியாள்கிட்ட விண்ணப்பித்ததாகவும், காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய கோயிலை கட்டுறதாக அங்கே ஜெபம் பண்ணுறாங்களாம். அந்த புயலிருந்து மரியாள் வந்து இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்களாம், காப்பாற்றினதாகவும், இவங்க வந்து இப்போது ஆல்ரெடி இந்த பையனுக்கு அற்புதம் செய்து கட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா அந்த கோயில், அந்த சின்ன கோயிலை வந்து இடிச்சிட்டு பெரிய கோயிலை வந்து கட்டினதாகவும் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குற கோயில் அதுதான். இப்போ 2 இருக்கு இல்லையா, புதுசு பழசு, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன் இதை சொன்னேன், மரியாள் அற்புதம் செய்தார்கள் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய அற்புதங்கள் அவங்க செய்திருக்கிறாங்க உலகம் எங்கிலும். இது வந்து வேதாகமத்தின் மரியாளா கிடையாது. ஏன்னா வேதாகமத்தின் மரியாள் வந்து எந்த விதமான அற்புதம் செய்தது கிடையாது. ஆதாரத்திற்கு நிறைய இருக்கு. இன்றைக்கு ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-5. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இல்லைங்களா, கல்யாண வீட்டில் நடக்கிற சம்பவம். ஆனாலும் நம்ம வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அதாவது மரியாள் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டில் நடக்கிற சம்பவத்தை இங்க நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. இங்க கல்யாணத்துக்கு வந்து மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களை வந்து கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைவுபடுது. ஸோ இதை வந்து மரியாள் கிட்ட கொண்டு வராங்க இந்த செய்தி. இப்படி கல்யாணத்துல என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சு. ஸோ மரியாள் வந்து அற்புதம் செய்கிறாங்க, இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இங்கே செஞ்சாங்களாம் பார்த்தீங்கன்னா செய்யலை. ஏன் பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு அற்புதம் செய்கிற அந்த வல்லமை கிடையாது. அற்புதம் செய்கிற அந்த வரன் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கவனிக்கிறீங்களா? வேதாகமத்தின் மரியாளை பற்றி சொல்கிறேங்க. மரியாள் வந்து எந்த விதமான அற்புதம் செய்யலைங்க. அவங்க வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டதை வந்து அவங்க என்ன பண்ணல, அற்புதம் செஞ்சு அங்க திராட்சை ரசத்தை மீண்டும் கொண்டு வரவில்லை. மாறாக அவங்களுக்கு சொல்லியிருந்தோம், அவங்களால முடியாத வாச யாருக்கிட்ட வராங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி திராட்சை ரசம் கம்மியாக்குதான்ப்பா, நீங்க எதனா செய்யின்னு சொல்றாங்க பாருங்க. மரியாள் அங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வேலை இன்னும் என் டைம் இன்னும் வரல. அது விட்டுருவோம். பாயிண்ட் என்னன்னா, மரியாள் வந்து அற்புதம் செய்யவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அற்புதம் செய்கிற வல்லமை இல்லை. நம்பர் 3, மேரி இஸ் நாட் அவர் மீடியேட்டர். பாயிண்ட்ஸ் மறக்காதீங்க. மேரி இஸ் நாட் காட். நம்பர் 1, மேரி டிட் நாட் பெர்ஃபார்ம் எனி மிராக்கிள். நம்பர் 2, நம்பர் 3, மேரி இஸ் நாட் அவர் மீடியேட்டர். அதாவது மரியாள் நம்மளுடைய மத்தியஸ்தர் கிடையாது. ஆனா இன்னைக்கு ரோம கத்தோலிக்க திருச்சபை என்ன போதிக்குது, மரியாளே எங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. கேட்டிருப்பீங்க இல்லைங்களா. டெய்லி இந்த ஜபத்தை அவங்க ஜபிப்பாங்க. கோடான கோடி ஜனங்கள் ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன பண்றாங்க, போயிட்டு மரியாளே எங்களுக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்ட்டு. ஏன் நீ வேண்டுறது? கடவுளுக்கிட்ட நீ டைரக்டா போய் வேண்டுறதுப்பா. உனக்கும் கடவுளுக்கும் நடுவுல என்னத்துக்கு மத்தியஸ்தரு, என்னத்துக்கு ஏஜென்ட்டு, என்னத்துக்கு புரோக்கரு? ஏன் உனக்கும் கடவுளுக்கும் எதனா பிரச்சனையா? அப்பா கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? ஏன் நடுவுல ஒருத்தரை விளங்குதுங்களா இல்லைங்களா? பைபிள் சொல்லுங்க. இவங்க சொல்லிட்டு தெரியுறாங்க வேதத்துல மரியாள் வந்து நமக்கு மத்தியஸ்தருன்ட்டு எங்கேயும் சொல்லியிருந்தோம் கிடையாது. மரியாள் கிட்ட ஜெபித்ததாக நம்ம எங்கேயும் வேதத்துல
வாசிக்கிறதும் கிடையாது. மாறாக மரியாதை என்ன செய்தாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வேத தியானமே அதுதானே. 14வது வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ப்ரூஃப். மரியாளுக்கிட்ட இவங்க ஜெபிக்கல, மாறாக மரியாளும் சீஷர்களோடு கூட சேர்ந்து கடவுள்கிட்ட ஜெபித்தார்கள். இருக்கா இல்லையா? கத்தோலிக்கர்களே, உங்க பைபிள்ல நான் வாசிச்சது இருக்கா பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம். மரியாள் கிட்ட ஜெபிக்கலங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து, மாறாக மரியாள் தான் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வேதாகமத்தின் மரியாள். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரோம கத்தோலிக்கர் வேற ஏதோ ஒரு மரியாள் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. அது வேதத்திற்கு புறம்பானது. ஏன்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு சாப்டர் 2 வசனம் 15வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். மன்னிச்சுக்குங்க, 15 இல்ல, 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கீழே பாத்தீங்களா இல்லைங்களா? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற மத்தியஸ்தர், மீடியேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது யாரும் மாத்திரம்தான். ஒருவரே, இருவர் கிடையாது. இயேசு கிறிஸ்துனா ஒருவர்னா இயேசு கிறிஸ்தா இருக்கணும் வேதாகமத்தின்படி. அப்படி இல்லைன்னா மரியாள். நீங்க மரியாள் மத்தியஸ்தராக வைத்தா இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் கிடையாது. அப்போ நீங்க தவறான தெய்வத்தை பின்பற்றுவீங்க. இதுதான் உண்மைங்க. ஏன்னா பைபிள்ல கிளியரா இருக்கு, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, ஒன். அது கீழே எழுதியிருக்கு பாருங்க, காட்மேன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸோ மரியாதை மத்தியஸ்தர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கள்ள உபதேசம். இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா வெறும் ரோமன் கேத்தலிக் சபையில மாத்திரம் கிடையாதுங்க, ஈவன் மற்ற திருச்சபையில கூட பாத்தீங்கன்னா இந்த கள்ள உபதேசங்கள் பரவி இருக்கு. கடவுளுக்கு நேராக தான் நம்ம விசுவாசிகளை வழி நடத்தணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்யறது கிடையாது. எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுடைய பிஹாஃபா கடவுள்கிட்ட முறையிடுறோம், உங்களுக்காக நாங்க பிரார்த்திக்கிறோம். ஜீசஸ் கால்ஸ் இல்லைங்களா? 24 மணி நேரம் ஜீசஸ் கால்ஸ் இன்னும் நிறைய பேர் இதாகல. எங்களுக்கு எழுதுங்க, நாங்க உங்களுக்காக என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். நீ ஏன் ஜபிக்கிற எங்களுக்காக? ஏன் நாங்க ஜபிச்சா கடவுள் கேட்க மாட்டாரா? கடவுளுக்கு என்ன நாங்க என்ன தாழ்ந்த ஜாதியா? மற்ற மதத்துல சொல்ற மாதிரி கிடையாதுங்க. இன்னைக்கு இதெல்லாம் கள்ள உபதேசம். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருவர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மரியாளோ, யோசேப்போ, அந்தோனியாரோ, ஜேவியர், பிரான்சிஸ் ஜேவியரோ, பால் தினகரனோ, ஆசாரியர்களோ, பிரீஸ்டோ, போப்ஸோ, இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போய் பாஸ்டர்ஸோ யாரும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம பேசினா ஆண்டவர் கேட்பார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த புரோக்கர்ஸ், இந்த ஏஜென்ட்ஸ் மூலியமாலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் உங்களுடைய பணத்தை அபகரிக்க, திருட தான் இதெல்லாம் பிளான். பிஸ்னஸ் இது ஊழியம் கிடையாது. இதற்கு பேரு தான் பிஸ்னஸ். அங்க ஜபிக்கிறவங்களுடைய என்ன நிலைமை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நீங்க கால் பண்றீங்க இல்லைங்களா, அவங்க எப்படி ஜபிக்கிறாங்க உட்காந்துட்டு என்னென்ன பண்றாங்கன்ட்டு நான் என் கண்கூடா பார்த்துருக்குறேன். வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருத்தர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருக்கு மாத்திரம்தான் அதுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா அவர் நம்மளுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை வைத்து தான் என்ன பண்றாரு, பரிந்து பேசுறார். மத்தியஸ்தருங்க, போதகர்களோ ஈவன் மரியாளோ எல்லாம் நம்மளுக்காக பரிந்து பேசலாம் முடியாதுங்க. என்ன இதுல நீங்க பரிந்து பேசுவீங்க? ஐயோ இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவாங்களா?
கிடையாது. ஆண்டவர் பார்க்கவே மாட்டார் பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசினா அதை பிதா ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறவாச. அதன் அடிப்படையில வந்து அவர் வந்து நமக்காக பரிந்து பேசினா அதை பிதா ஏற்றுக்கொள்வார். மற்ற பிரகாரம் யார் பரிந்து பேசினாலும் அதை பிதா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் சத்தியம். விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்பர் 4 எனக்கு மறக்காதீங்க, பாயிண்ட்ஸ் மற்றும் மறக்கவே மறக்காதீங்க. எல்லாத்துக்குமே நான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன், பைபிள் ப்ரூஃப்ஸுங்க, வசன ப்ரூஃப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க வேணும்னா. மேரி இஸ் நாட் காட். நம்பர் 1, Mary did not perform any miracle. Number 2, Mary is not our mediator. Number 3, Number 4, Mary is a sinner. அதாவது மரியாளும் ஒரு நம்மை போல அவங்கள யார் தான், பாவி தான். இதை சொல்றதுக்கு மலிப்பிக்கின்னு பின்னாடி சுத்தி வலிச்செல்லாம் கிடையாது. அவங்களும் பாவி தான், அது அவங்களே சொல்றாங்க. ஆனா ரோம கத்தோலிக்க சபை வந்து அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் வந்து கிறிஸ்துவங்களே இல்லை. அவங்க வந்து வேதத்தையும் வேதாகமத்தின் சத்தியங்களையும் மறுக்கிறாங்க. வேதத்தின் தெய்வத்தை அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, கேலிப்படுத்துறாங்க. இதுதான் உண்மைங்க. மரியாள் சொல்றாங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷ நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 47வது வசனத்துல பாருங்களேன். மரியாளே தன்னுடைய சொந்த வாயிலே சொல்றாங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பாத்தீங்களா, வியாதியஸ்தனுக்கே வைத்தியன் தேவை, பேஷண்ட்ஸுக்கு தானுங்க டாக்டர் தேவை. ஸோ இவங்க சொல்றாங்க சின்னருக்கு தான் சேவியர் தேவை. அவங்க சொல்றாங்க என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவரை இரட்சகர்ன்ட்டு அவங்க சொல்றப்பவே இவங்க யாருன்னு ஒத்துக்கிறாங்க, பாவின்னு தான் அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா இவங்க ஒத்துக்கிறது இல்லை பாருங்க, அவங்களும் பாவி தாங்க. அடுத்த அதிகாரத்துல நீங்க 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, லேவியர் ஆகமத்துல சொன்னபடியே அவங்க வந்து பாவ நிவாரண பலிக்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் என்ன பண்றாங்க, பலி செலுத்தியதை வேதம் சொல்றது. இதையும் அவங்க மறுக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் வசனம் 24ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பாத்தீங்களா, லேவியர் ஆகமத்தில் லேவியர் புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்குங்க. ஆனா இதுல வந்து ஒரு பாகத்தை மாத்திரம் தான் கத்தோலிக்கர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. மரியாள் வந்து சுத்திகரிப்புக்கு பலி செலுத்தினாங்கன்ட்டு இல்ல. அப்போ ஒண்ணுதான் அவங்க செலுத்தி இருக்கணும். ஆனா அவங்க 2 புறா குஞ்சுகளை என்ன பண்ணாங்க, செலுத்தினாங்க. லேவியர் ஆகமும் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ப்ரூஃப்ஸ் இதெல்லாம். லேவியர் ஆகமும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். ரொம்ப பெரிய வசனம், கடைசி வாசிடுவோமே. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவர்களுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அதாவது ஆட்டுக்குட்டியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை இல்லைங்களா, அது அவங்களால முடியலன்னா, ஒருவேளை அவங்க வறுமையில இருந்தா, ஏழையா இருந்தா, மரியாளாமெல்லாம் ஏழைன்ட்டு இதுலயே தெரியுது. ஃபேமிலி, ஜீசஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பங்க. சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும், கவனிச்சிங்களா, 2 இருக்கு, அதுல 1 சர்வாங்க தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். முதல்ல சர்வாங்க தகன பர்ன்ட் ஆஃபரிங்க, 2வது சின் ஆஃபரிங்க. வேதம் கிளியரா சொல்லுங்க, வாசிங்க. உங்க பைபிள்ல இருக்குதா பாருங்க இந்த வசனம். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவிர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். இதுக்கு மேல என்னங்க ப்ரூஃப் வேணும்? மரியாள் சுத்திகரிப்புக்கு மாத்திரம் பலி செலுத்தலைங்க, பாவ நிவாரண பலியும் செலுத்தினாங்க. பர்ன்ட் ஆஃபரிங் அண்ட் சின் ஆஃபரிங். மரியாள் ஒத்துக்கிறாங்க தான் பாவின் தான். ஆனா இன்னைக்கு அவங்கள பின்பற்றுவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்க முடியாம இருக்கலாம், ஓகே. ஏன்னா இதை வந்து அவங்களே டிஃப்ரெண்டா இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்லப்பா சுத்திகரிப்பு பலி தான்ட்டு,
ஓகே, இன்னொரு வசனம் நிறைய இருக்குங்க. மனுஷன் பாவின்ட்டு சொல்றதுக்கு எத்தனையோ வசனம் இருக்கு, வாசிங்க. முதல்ல அதுக்கு மரியாள் மனுஷன் தான் நீங்க நம்பணும். அவங்களும் நம்மளை போல யார் தான்? மனுஷர் தாங்க. என்ன ஒன்று ஸ்பெஷல்னா, அவங்க தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷி, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. ரொம்ப சுத்தமானவங்களா இருந்தாங்க. பரிசுத்தம் இல்லைங்க, சுத்தமானவர்களாக இருந்தாங்க. கடவுளே மறு அவதாரம் எடுத்து அவங்க வயிற்றுல பிறக்கிற அளவுக்கு அவங்க எவ்வளோ அற்புதமாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றத பாருங்க. தன்னுடைய கருப்பை இழந்து போகாம எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் நாங்கள் 100% ஏற்றுக்கொள்றோங்க. அதெல்லாம் பைபிளில் இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். பைபிளில் இல்லாததை சொல்றதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லோரும் பாவம் செய்து, எல்லோரும்னா யாரு? எல்லோரும்னா ஆதாமிலிருந்து இந்த உலகத்துல கடைசியாக பிறக்க போற வரைக்கும் எல்லோரும் யார் தான்? பாவிகள் தாங்க. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த எல்லோரும் என்ற அந்த ஆல் என்ற அந்த இதற்குள்ள இருந்து மரியாதை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. அது எவ்வளோ பெரிய பிளண்டர் தெரியுங்க, எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? அது எல்லோரும் பாவிகளுங்க, அதுல மரியாலும் அடங்குறாங்க. யூ ஹேவ் டு இன்க்ளூட் ஈவன் மேரி, ஏன்னா அவங்களும் மனுஷர் தானே. ரோமர் 12ஆம் அதிகாரம், திருப்புங்க ஒரு பேஜ், வசனம் 12வது வசனம் பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், அதாவது ஆதாமை குறித்து இங்க சொல்றது, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதோட கிளியர் ப்ரூஃப் உங்களுக்கு வேணுங்களா? ஒரே மனுஷனால உலகத்துல என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சுங்க. அந்த பாவத்தினாலதான் எல்லோருமே என்ன பண்றோம்? சாவுறோம். ஸோ இந்த உலகத்துல யாரெல்லாம் சாவுறாங்களோ, ஏன் சாவுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவத்தினால தாங்க சாவுறாங்க. மரியாளும் செத்தாங்களா? செத்து இருக்கிறாங்க. அவங்களையும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கல்லறையும் இருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு பாவி. இதுலயும் நிறைய கள்ள உபதேசம் இல்லை, அவங்க சாவல, அப்படியே போயிடும், அதெல்லாம் போய் அவங்களும் செத்தாங்க. அவங்கள அடக்கம் பண்ண இடமும் எருசலேம்ல இருக்குங்க. சரி, செத்தது அதெல்லாம் விடுங்க. மரியாளும் யாரு தான்? ஒரு பாவி தான். ஏன்னா பாவம் யார் மூலியமாக வந்தது? ஆதாம் மூலியமாக இந்த உலகத்திற்கு வந்தது. மனுஷனாய் பிறக்கிற எல்லோருமே யாரு தான்? பாவி தான். இல்லப்பா, இதுல மேரியெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அவங்களை இதுல இருந்து நீங்க மரியாதை எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா, மரியாதை பாவமற்றவங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கடவுளையும் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்றீங்க? மார்க் பண்றீங்க, அவமானப்படுத்துறீங்க, கேலி பண்றீங்க. இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் வாசிச்சது இல்லைங்களா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் பாவி, அவங்களை ரட்சிக்க வந்தாரு. இல்லப்பா, அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பாவி இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கிறேன். மரியாள்ன்றவங்க பாவமே செய்யலைன்னா, அவங்க பாவி இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வந்தது வேஸ்ட். ஸோ இயேசு கிறிஸ்து இல்லாமலே ஒருத்தரால பாவம் செய்யாம இருக்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும்னா அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சகர் கிடையாது. இது எவ்வளவு பெரிய கள்ள உபதேசம், தப்புன்னு புரியுதுங்களா இல்லைங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. ஆனா இதுதாங்க சத்தியம். மரியாளும் பாவிங்க. அவங்க பாவி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதம் பொய். இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் தான் ரட்சகர் என்பது பொய். இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு வழின்றது பொய். ரோம கத்தோலிக்க நண்பர்களே, நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அர்த்தமற்றது. மரியாள் பாவி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, பாவம் ஒரே மனிதனாலே இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது உண்மை. அதனால தான் எல்லா மனுஷருக்கும் மரணம் வருது என்பது சத்தியம். ஸோ மரியாள் அவங்களும் யார் தான்?
பாவி தான். அவங்களும் ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மரிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போ அவங்க உயிரோட எழப்படுறாங்க. இதுதான் சத்தியம். நம்பர் 5, மேரி இஸ் நாட் அ பர்பச்சுவல் வர்ஜின். அதாவது மரியாள் கன்னி கழியாத ஒரு பெண் அல்ல. கன்னி கழியாமல் இருந்தது உண்மை, சத்தியம். ஆனால் அவங்க இப்பவும் அவங்க கன்னி கழியாம தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, பர்பச்சுவல் வர்ஜின்ட்டு. அது பொய். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 1 அதிகாரம் வசனம் 21 நாம் வாசிப்போம். நான் சொல்ற எல்லா வசனமும் ரோம கத்தோலிக்கர்கள் யூஸ் பண்ற அந்த பைபிள்ல இருந்தே இருக்கும். வாசிப்போம். அவள், அதாவது மரியாள், தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஸோ பேக்ரவுண்ட் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயமா இருக்கு. கனவுல தேவதூதர் யோசேப்புக்கு சொல்றாரு, இந்த மாதிரி மரியாளுடைய வயிற்றுல இருக்கிறது பரிசுத்தமானது, விளங்குதுங்களா? நீ மரியாதை என்ன பண்ணிடு, ஏத்துக்கொள்ளு, அவங்கள என்ன பண்ணிக்க, ஏத்துக்கோ, மேரேஜ் பண்ணிக்க அப்படின்ட்டு தேவதூதர் சொல்றாரு. அதற்கு அப்புறம் வர வசனம் தான் இது. சரி, 24வது வசனமே வாசிச்சிடுவோமே பேக்ரவுண்டுக்காக. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை மரியாளை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும், அதாவது முதலாவது பிறந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவளை அறியாதிருந்தான். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. பெரும் அளவும் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆங்கிலத்தில் டில் she was virgin till Jesus birth. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வரைக்கும் தான் அவங்க யாரா இருந்தாங்க, கன்னியா இருந்தாங்க, முதற் பேரான. ஸோ அக்கார்டிங் டு பைபிள் யோசேப்பு மரியாளும் இந்த அந்த தாம்பத்திய உறவை இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் தான் அதை அவங்க என்ன பண்ணல, செய்யல. இயேசு கிறிஸ்து பிறந்து அதற்கப்புறம் அவங்க 2 பேர் தாம்பத்திய உறவுல, அதாவது அவங்க உடல் உறவு கொண்டு அவங்களுக்கு மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. மேரி அட்லீஸ்ட் அவங்க 7 குழந்தைக்கு தாய். இதுதான் பைபிள் சொல்லுங்க. இவங்க சொல்ற அந்த மரியாள் கிடையாது. வேதாகமத்தின் மரியாளுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு 7 குழந்தைகள், இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து. அதாவது முதல்ல இயேசு வாசிருமே ஆதார வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 55வது வசனம் பாருங்களேன். அவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, அதாவது இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரன் அல்லவா, கார்பெண்டர் மகன் இல்லையா. இவன் தாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் என்பவள் அல்லவா. யாக்கோபு, நல்லா கவனம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பிறப்புங்களை பாருங்க, சிப்லிங்ஸ். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. இயேசு கிறிஸ்துவனுடைய தம்பிங்கள் பாருங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து பிறந்தாரு இல்லைங்களா, அது வரைக்கும் அவங்க செக்ஸ் பண்ணலங்க. அதற்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறம் அவங்க உடல் உறவு கொண்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க பாருங்க. முதல்ல யாரு, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா. 56வது வசனம். இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி, இவங்க 4 பேரை தவிர சகோதரிகளும். அப்போதான் நான் சொல்றேன், எவ்வளோன்னு தெரியல, நான் அட்லீஸ்ட் 2 வச்சுக்கலாம். ப்ளூரலா இருக்கிற வாசல் 2 நான் சேர்க்குறேங்க. 3ஆ 4ஆ நம்மளுக்கு தெரியாது, 3 கூட இருந்திருக்கலாம், 8 மெம்பர்ஸ் இருந்திருக்கலாம். நான் 2 சேர்க்கிற வாசல் 7 மெம்பர்ஸுங்க. இயேசு கிறிஸ்து, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, 5 சகோதரிகள், ஒரு 2 பேர். ஸோ 7 குழந்தைக்கு தாய் தான் யாரு, மரியாள்.
ஆனா இன்னைக்கு என்ன போதிக்கிறாங்க இவங்க? அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட பிறந்தவங்க கிடையாது, அவங்கெல்லாம் சித்தாப்பா புள்ளை. என்ன இங்க முழு பூசணிக்காவையும் ஒரு கை பிடி சோத்துக்குள்ள வந்து மறைச்சு வைக்கிறாங்க பாருங்க இவங்க. நினைக்கிறாங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனம் 1-3 பாருங்களேன். சாரி, 3வது வசனம் பாருங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். பாருங்க, ஃபேமிலி அந்த சொந்த ஊர்ல அங்க மரியாளை பார்த்து, மரியாளுக்கு பிரசவம் பார்த்த, மரியாளுடைய பிள்ளைகள் ரோட்ல விளாடி கொண்டு இருந்ததை பார்த்த மரியாளும் யோசேப்பும் வந்து அந்த குழந்தைகளை வந்து ஓய்வு நாள் அன்றைக்கு வந்து ஆலயத்திற்கு கூட்டிட்டு போறத பார்த்த ஜனங்க, அதான் யார் அவங்கெல்லாம்? ஸ்கிரைப்ஸ், பாரிசிஸ், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத அவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய டீட்டெயில்டு அப்படியே இன்னைக்கு தாங்க வந்து நம்ம சொல்றோம் மாதிரியே வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே வாழ்கன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இருந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன, அதெல்லாம் போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அருவருப்பா அசிங்கமா தான் மரியாதை பார்த்தாங்க, பேசினாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, இவன் யாருக்கு வேசித்தனத்துல பிறந்தவன்ட்டு சொல்றாங்க. பைபிள்ல இருக்குங்க. மரியாள் வந்து 7 பிள்ளைகளுக்கு யாரு தாயா இருந்தாங்க? நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுது மேரி இஸ் நாட் பெர்பெச்சுவல் வர்ஜின். அவங்க வந்து கன்னி கழியாத மரியாள் கிடையாது. அவங்களுக்கு கன்னி கழிஞ்சிருக்கு என்பதுக்கு ப்ரூஃப். நம்பர் 6, மேரி had no special spiritual advantage. அதாவது மரியாளுக்கு எந்த விதமான சிறப்பான அனுகூலம், சிறப்பு சாதகமான நிலை வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கல பாருங்க. விளங்கலையா என்ன சொல்றேன்னா? இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை இவங்க பெற்றெடுத்ததுக்காக அதுக்காகலாம் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு வந்து எந்த விதமான சிறப்பு அனுகூலத்தையும் என்ன பண்ணல, கொடுக்கல பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மரியாளும் அவருடைய சகோதரர்களும் வந்து இவரை பார்க்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. முடியல, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு, க்ரௌட் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சொல்லி அனுப்புகிறாங்க, இப்படி வந்து உங்களுடைய தாயும் வந்து சகோதரர்களும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், சொல்லுப்பா அவர் கூப்பிடுன்ட்டு. நடக்குங்க. நான் சொல்லுங்க, பைபிள் இருக்கு, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ நூல் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். நிறைய வேத பகுதிகள் இருக்கு. 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும், பாருங்க எல்லா இடத்துலையும் சகோதரர்கள்ன்ட்டு வேதம் சொல்லு, ஆனா இவங்க வந்து அதை தப்பா போதிக்கிறாங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வசனம் கொடுக்குறேங்க. மார்க் 3:31, லூக்கா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 3 பேருமே இந்த சம்பவத்தை வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேத பகுதியும் வாசிங்கன்னா ஆடட்
இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மளுக்கு நேரம் இல்லாத வசம் நான் இந்த பகுதியிலே சொல்கிறேன். இயேசுவை பார்க்க வராங்க, ஆனால் அவங்களுக்கு பார்க்க என்ன ஆகலை, அவங்களுக்கு இடம் இல்லை பாருங்க. அவ்வளோ க்ரௌடு இருக்குது, அதனால சொல்லி அனுப்புகிறாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்க, நேரம் கொடுக்கல பாருங்க. அவர் சொல்கிறாரு, யார் என் தாய், யார் என்னுடைய தம்பிங்க, யார் எனக்கு தங்கச்சிங்கெல்லாம், பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க மாத்திரம்தான். இது மரியாளுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த பெயின்ஃபுல் பாடத்தை கற்றுக் கொடுத்தாருங்க. முதல்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசா இருக்கிறப்பவே வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவரை எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு போறாங்க. திருப்பி வரப்போ இயேசு கிறிஸ்துவ அவங்க பார்க்கல. திருப்பி 3 நாள் கழித்து வரப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வேத பண்டிதர்களோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சம்பாஷித்து கொண்டு இருக்கிறத பார்த்து மரியாதை கேட்குறாங்க, ஏன்பா இப்படி பண்ணிட்ட, நானும் உம்முடைய அப்பாவும் என்ன பண்றோம் நினைச்சு கவலைப்பட்டோம். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் என்ன தேடினீங்க, நான் என்னுடைய பிதாவினுடைய சொன்னாரா இல்லைங்களா, ஃபாதர்ஸ் பிஸ்னஸ்ல இருக்கணும்ட்டு உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் செய்யணும்ட்டு உங்களுக்கு தெரியாதா, உங்க வேலை என்னவோ முடிஞ்சிச்சு. அதுதாங்க மீனிங்கு, உங்க வேலை முடிஞ்சிச்சு. ஆமா, இந்த பூமியில வந்து நான் வரணும், கடவுள் மனிதனாக அவதரித்து வரணும், அதற்கு ஒரு வாகனம்னா புரியுதுங்களா, தேவைப்பட்டது. அதற்கு உம்முடைய வயிற்றுல நான் பிறந்தது உண்மைதான், ஆயிடுச்சு, நான் பிறந்துட்டேன், இப்போ வளர்ந்துருக்கிறேன், இப்போ நான் எதை செய்யணும், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யணும், வேலையை செய்யணும். எனக்கு 1008 வேலை இருக்கு, நீங்க ஏன் இந்த வேலையில இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, இங்க அதுதாங்க அர்த்தம். நான் என்னுடைய பிதாவின் வேலையை செய்யணும், நீங்க ஏன் என்ன தெரிஞ்சீங்கன்னு சொன்னார். வாசிப்போம், யோவான்லயே நம்ம வாசிச்சோமா இல்லைங்களா, யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த லெசன், இந்த பாடத்தை, இது பெயின்ஃபுல் லெசன் தான். ஆனால் மரியாளுக்கு ஆண்டவர் இதை வந்து என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தாரு. ஏன் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையே நான் பெற்றுட்டேன் தாயின்ட்டு. கடவுளுக்கு தாய் கிடையாதுங்க, அவரு கடவுள் மனுஷனாக வந்தார் இல்லையா, அவருக்கு தாய். மனிதனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மரியாள் தாய், கடவுளுக்கு தாயெல்லாம் கிடையாதுங்க, யெகோவாக்கு தாயெல்லாம் கிடையாது. இன்னைக்கு லூசுங்க நிறைய பேர் யெகோவாக்கு வைஃபேக்குதுன்ட்டு போச்சுங்கிறாங்க, லூசு பையன் கோமாளி. விளங்குச்சிங்களா இல்லைங்களா, மனிதனாக வந்த கடவுள் மனிதனாக அவதரித்து வந்தவருக்கு தான் தாய், உங்க கடவுளுக்கு தாய் கிடையாது. 2ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, ஸ்திரியே, பாருங்க மரியாள் சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவா இருக்குப்பான்னு சொல்றாங்க மகன்கிட்ட வந்து. மகன் வந்து மா, வாசிச்சிங்களா இல்லைங்களா, ஸ்திரியே, விமன், எனக்கும் உனக்கும் என்ன. உங்க பைபிள் இருக்கா பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் டைம் இன்னும் வரல, நீங்க வந்து இந்த நேரத்துல இதை செய்ய, இந்த அற்புதம் செய்ய நல்லா நீங்க சொல்ல வேண்டிய இது கிடையாது, உங்களுக்கு அந்த உரிமையும் கிடையாது, அதை நானும் என்ன பண்ண மாட்டேன், நீங்க சொல்ற வாசலாம் நான் செய்ய மாட்டேன். இங்க வந்து மகனா பேசல இயேசு கிறிஸ்து, கடவுளா பேசுறாரு. ஸ்திரியே, அம்மான்னு சொல்லுங்க, அம்மான்னு சொல்லி பேசியிருந்தா தாய் புள்ள அந்த இது. இங்க வந்து ஸ்திரியை நான் அட்ரஸ் அதுதான் சொல்றேன். வேதத்தை நல்லா தியானிக்கணும். நிறைய விஷயங்களை வந்து நான் போதிக்கிறத நீங்க வேற எங்கேயும் கேட்டுக்க மாட்டீங்க. நான் அதனால பெருமைக்கு சொல்றேன். அவங்கவுங்க சத்தியத்தை போதிப்பாங்க இல்லைங்களா, அதை சொல்றேன். எனக்கு என்ன பெருமை, அதை சொல்றாரு பாருங்க. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, நான் உனக்கு ஆல்ரெடி சொன்னேனா இல்லையா, இந்த பிஸ்னஸ்ல நீ இன்டர்ஃபியர் ஆகாத, இது எனக்கும் பிதாவினுடைய வேலையில நீ எப்பவுமே குறுக்கா வரக்கூடாது. இங்க குறுக்கா வராங்க பாருங்க, மகன் திராட்சை ரசம் காலி ஆயிட்டு இருக்கான்ப்பா, எதனா செய்ப்பான். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியை, உனக்கும் எனக்கும் என்ன, என் டைம் இன்னும் வரல. இது கேட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், வலிச்சிருக்குங்க. வழியில தான் அவங்களுக்கு பாடத்தை கத்துத்தராரு. ஏன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ இருக்கிற மாதிரி பாஸ்டருங்க மாதிரி எல்லாம் கிடையாது, ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது அவருக்கு. எனக்கு அப்புறம் என் மகன், அப்புறம் பேரன், அது கிடையாது.
இதெல்லாம் அடுத்த பாடத்தில் இன்னும் கிளியராக போதிக்க போகிறேன். ஃபேமிலி தான், அம்மா தான், தம்பிங்க தான், தங்கச்சி தான், அதெல்லாம் மாம்சீகமாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதெல்லாம் எதில் வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய விஷயத்தில் அதை வைத்து நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற இந்த பெயின்ஃபுல் லெசனை மரியாளுக்கு ஆண்டவர் கற்றுத்தராரு பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி மரியாள் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு இன்டர்ஃபர் ஆகாத, என் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு மரியாள் சொல்கிறாங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்கிறத செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், மரியாள் அவங்க பாடத்தை கற்றுக்கொண்டு அவங்க கரெக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள பின்பற்றுறவங்க தான் தவறாக வேதத்தை போதித்து ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வழி விலக செய்துட்டு இருக்கிறாங்கங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்க பெற்றது உண்மைதான், கடவுளை பெறக்கல, கடவுள் மனுஷனாய் வந்தார் இல்லையா, அவரை தான் பெற்றாங்க. அதை வைத்து கொண்டெல்லாம் நீ ஊழியத்துல நானும் ஒரு பெரிய ஆள் தான்ப்பா, நான் அவருக்கு தாயி, இயேசு கிறிஸ்துக்கே நான் தாயி, என்ன நீங்க வணங்குங்க, எனக்கு ஸ்பெஷல் மரியாதை, ஸ்பெஷல் அட்வான்டேஜ் எல்லாம் அவங்களுக்கும் இல்லை. அவங்களும் அதை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ணல, அனுமதிக்கவில்லை. இதுதான் சத்தியம். ஸோ மரியாதை பத்தி வேதத்துல என்ன சொல்றது அதை மட்டும் நம்புங்க, அப்பதான் நீங்க பைபிள் பிலீவர். வேதத்திற்கு வெளியே போய் சொல்றதெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்க பைபிள் பிலீவர் கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறீங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வத்தை நீங்க என்ன பண்ணல, வணங்கல. அப்போஸ்தலர் 1:14 இதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மரியாள் கிட்ட ஜெபிக்கல, மரியாளும் அவங்களோடு கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் மரியாளை பற்றி வேதத்துல கடைசியாக சொல்லப்பட்ட வசனம். அதாவது மரியாளை இங்க தான் கடைசியா நீங்க பார்ப்பீங்க, த லாஸ்ட் மென்ஷன் ஆஃப் மேரி. இதற்கு அப்புறம் வேதத்துல மரியாளை நீங்க எங்குமே பார்க்க முடியாதுங்க, காட்டவும் முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், அது வேறு ஒரு மரியாள். வேதாகமத்தின் மரியாள் இங்கோட என்ன ஆகுறாங்க, ஸ்டாப் ஆகுறாங்க. இன்னொரு அதிர்ச்சி ஊட்டும் செய்தியை சொல்றேங்க உங்களுக்கு. யாரெல்லாம் மரியாதை கடவுள்னு நம்பிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா கிறிஸ்துவங்களுக்குமே சொல்றேன்னு. மரியாள் பத்தி கடைசியாக வாசிக்கிற இடமே இது தாங்க லாஸ்ட். இன்னொன்னு சொல்லட்டுங்களா, மரியாளை நீங்க யாருமே பார்க்க போறது கிடையாது திரும்பி. உண்மைதாங்க, நானும் மரியாதை பார்க்க போறது கிடையாது. இந்த 2000 வருஷமாக இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற யாருமே மரியாதை பார்க்க போறது கிடையாது. ஏன்னா மரியாள் ராஜ்யத்தின் பிள்ளை, நாம யாரு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இப்ப நம்ம பரலோகத்திற்கு போயிட்ட பிறகு ராப்சர்ல நம்ம போயிட போறோம். நம்ம போயிட்டு 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு அப்புறம் தான் அந்த முதலாவது உயிர் தெழுதல் சம்பவிக்க போகுது இல்லைங்களா. அதாவது ஆதாமலர் யாரெல்லாம் ஆண்டோருக்காக வாழ்ந்தாங்களோ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்க, உயிரோட வாசிது இல்லைங்களா. சொன்னா இல்லைங்களா, ஷாக்கிங்கா இருக்குங்களா. இங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ராப்சர்ல போகுதுன்னு நம்புறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் அதையே நம்புறது கிடையாது, அவங்கள விட்டுடலாம். ஸோ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம்ம போயிட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு அப்புறம் தான் மரியாள் உயிரோட எழ போறாங்க. சீஷர்கள் எல்லாம் உயிரோட எழ போறாங்க. 12 அப்போஸ்தலர்கள் எல்லாம் டைரக்டா 1000 வருஷம் அரசாட்சியில போறாங்க இல்லைங்களா. அந்த மில்லனியல் கிங்டம், அந்த 1000 வருஷம் அரசாட்சிங்க மில்லனியல் கிங்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த மில்லனியல் கிங்டம்ல 12 சிங்காசனங்கள் இருக்கு இல்லைங்களா. 12 அப்போஸ்தலர்கள் 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு 12 கோத்திரங்கள் இஸ்ரேல் கோத்திரத்தாரை என்ன பண்ண போறாங்க, நியாயம் தீர்க்க போறாங்க இல்லைங்களா. அதுல யார் இருக்க மாட்டா,
மரியாள் இருக்க மாட்டாங்கங்க. அந்த 12 சிங்காசனத்தின் மேல வந்து யார் யார் தான் இருக்க போறாங்க? இப்போ வாசிச்சோம் பாத்தீங்களா? 12 பேரை, 11 பேரை வாசிச்சோம் இல்லைங்களா? 13வது வசனத்துல கூட ஒருத்தரை சேர்த்துக்குங்க. அது அடுத்த வாரம் அடுத்த பாடத்துல உங்களுக்கு போதிக்க போறேன் யாரை சேர்த்தாங்கன்ட்டு, மத்தியாவை. ஸோ மத்தியா இருக்க போறாரு. 12 அப்போஸ்தலர்கள் வந்து 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து 12 இஸ்ரேல் கோத்திரங்களை வந்து என்ன பண்ண போறாங்க? நியாயம் தீர்க்க போறாங்க. அதுல மரியாளும் அந்த 12 கோத்திரத்துல ஏதோ ஒரு கோத்திரத்துல ஏதோ ஒரு அப்போஸ்தலனுக்கு கீழே என்ன பண்ண போறாங்க? இருக்க போறாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் வசனம், பைபிள் சொல்லுது. விளங்குச்சுங்களா இல்லைங்களா? மரியாள் ராஜ்யத்துல வந்து அப்போஸ்தலர்களுக்கு கீழே இருக்க போறாங்கங்க. அங்க வந்து ஆண்டவர் வந்து மரியாளுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு சிங்காசனத்தை போடுறது. 13வது சிங்காசனம்னு ஒண்ணு கிடையாதுங்க. 12 சிங்காசனம் தான். 12 சிங்காசனத்துல யாரு உட்காருதுன்ட்டு ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு இல்லையா இந்த பூமியில? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, இப்போ என்ன பின்பற்றின நீங்க வந்து எங்க இருக்க போறீங்க? சிங்காசனத்துல என்னோடு கூட சேர்ந்து 12 கோத்திரங்களையும் என்ன பண்ண போறீங்க? நியாயம் தீர்க்க போறீங்கன்னு சொன்னாரா இல்லையா? அதுல மரியாள் இருக்கிறாங்களா? இல்ல. இயேசுவின் சகோதரனாக யாக்கோபு இருக்கிறாரா? இல்ல. யூதா இருக்க போறாரா? இயேசுவின் இன்னொரு சகோதரன்? இல்ல. யாக்கோபு தான் செத்து போயிட்டாரப்பா. அந்த சீட்டை மரியாதை கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. அல்லது இந்த யாக்கோபுக்கு கொடுத்துருக்கலாமே, ஒரு யாக்கோபு இன்னொரு யாக்கோபை ரிப்ளேஸ் பண்ணிருக்கலாம். இல்ல. இதெல்லாம் அடுத்த பாடத்துல பார்க்க போறோங்க. மரியாளை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பார்க்க போறதே கிடையாது. இன்னைக்கு அவங்கள ஷாக்கிங் நியூஸ் தான், பட் அதுதான் சத்தியம். நம்ம பரலோகத்துக்கு போயிட போறோம். அவங்கெல்லாம் பூமிக்குரிய ராஜ்யத்தின் பிள்ளைகள், பூமியில ஆள போறாங்க, பூமியில இருக்க போறாங்க. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீர குடும்பத்திற்கு எந்த விதமான ஸ்பெஷல் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளும்படியாக அதாவது சிறப்பு அனுகூலம் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல. அஃப்கோர்ஸ் அவருடைய தம்பிகள் எல்லாம் ஊழியம் செய்தாங்க. ஓகே, அவருடைய தாயை வந்து எல்லோருமே என்ன பண்ணி பேசுறாங்க? உயர்த்தி பேசுறாங்க. அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னே சொல்லுங்க. அவங்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஓகே. ஆனால் அவங்களுக்கு அதை வைத்து எல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் அட்வான்டேஜும் இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை என்பது தான் உண்மை. மரியாதை நீங்கள் பார்க்கவும் போகிறது கிடையாது. அடுத்தது 6 விஷயங்களை ஒருபோதும் மறக்காதீங்க. மேரி இஸ் நாட் காட். மரியாள் கடவுள் கிடையாது. நம்பர் 2, மேரி டிட் நாட் பெர்ஃபார்ம் எனி மிராக்கிள். நம்பர் 3, மேரி இஸ் நாட் அவர் மீடியேட்டர். நம்பர் 4, மேரி இஸ் அ சின்னர். நம்பர் 5, Mary is not a perpetual virgin. Number 6, Mary had no special spiritual advantage. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.